பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம் என்ற தலைப்பில் பாமக தலைவர் அன்புமணி 4 நாட்கள் நடைப்பயணம் மேற்கொள்கிறார். தமிழகத்தில் காவிரி நுழைவிடமான பிலிகுண்டுலுவில் நடைப்பயணம் துவங்கியது. 11 மாவட்டங்கள் வழியாக நடைப்பயணம் சென்று பூம்புகாரில் அன்புமணி பயணத்தை முடிக்க உள்ளார். இதில் பாமக MLA சௌமியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு முறையும் கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு பாதகமாக செயல்பட்டு இப்போ மேகதாது அணையை நாங்கள் கட்டுவோம் என்று சொல்கிறார். மேகதாது அணை கட்டினால், அதாவது இப்ப நம்ம இன்னைக்கு ஜூலை 1ஆம் தேதி நம்ம இருக்கிறோம். இதுதான் பில்லிகுண்டு. இந்த பில்லிகுண்டுல காவிரி தமிழ்நாட்டுக்கு உள்ள வர இடத்துல இதான் மெஷர் பண்ணுவாங்க. இந்த பகுதியில் தான் அங்கதான் நின்று மெஷர் பண்ணுவாங்க, அளவெடுப்பாங்க எவ்வளவு தண்ணி உள்ள வருதுன்னு. நம்ம காவிரியில படுகையில நின்றுட்டு இருக்கிறோம். ஜூலை 1ஆம் தேதி இப்போ அவ்வளவு தண்ணி, கரையில தண்ணி போயிட்டு இருக்கும். உள்ள நம்ம நிக்க முடியாது. நம்ம காவிரி ஆத்துல நடுவுல நின்றுட்டு இருக்கோம். இப்போ வர தண்ணி எல்லாமே கர்நாடகாவில் இருக்கிற கழிவு நீர் தான் வருது. அப்போ நினைச்சு பாருங்க, இதுக்கு மேல மேகதாது அணை கட்டினாங்கன்னா இந்த கழிவு நீர் குடிக்கிறது தண்ணி கூட வராது. ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை திறப்பாங்க. கடந்த 7 ஆண்டுகள்ல 6 முறை திறந்திருக்கிறாங்க. ஆனா முதல் முறையாக இப்போ திறக்க முடியல. எப்ப திறப்பாங்கன்னு தெரியல, தண்ணி இல்ல. மேட்டூர் அணையில 93 TMC கொள்ளளவு கொண்ட அணையில 40 TMC தான் இருக்கு. அந்த 40 TMC குடிநீருக்கு தான் பயன்படுத்த முடியும். விவசாயத்தை திறக்க தண்ணி இல்ல, தண்ணி வரல. அப்போ மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா இந்த குடிக்கிறது தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு வராது. ஒரு முறை கூட கர்நாடக அரசு உச்ச நீதிமன்ற தீர்ப்பையோ காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பையோ நம்ம நீர் பகிர்ந்து கொள்ள அந்த ஒப்பந்தத்தையோ ஒரு முறை கூட கடைபிடிக்கல. கடந்த 130 ஆண்டு காலமாக கடைபிடிக்கல. அதனால இப்போ நாங்க இந்த மேகதாது அணை குடிநீருக்கு பயன்படுத்துவோம்னு சொல்ற கர்நாடக அரசை எப்படி நம்ப முடியுது? பெங்களூர் குடிநீருக்கு எவ்வளவு தேவைப்படும்? பெங்களூர் குடிநீருக்கு தேவைப்படுது 10 TMC தான். அதுல காவிரி உச்ச நீதிமன்றம் இறுதி தீர்ப்புல 2018 பெங்களூர் குடிநீருக்கு 4.75 TMC ஒதுக்கீடு செய்யணும்னு ஏற்கனவே அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. இப்ப தேவை வெறும் 5 TMC தான் தேவை. 5 TMCக்காக நீங்க எதுக்கு 70 TMC அணை கட்டுறீங்க? இல்ல நாங்க குடிக்கிறதுக்கு தான் நாங்க அணை கட்டுறோம், ஒரு பக்கெட் தண்ணி கூட நாங்க பாசனத்துக்கு பயன்படுத்த மாட்டோம்னு சொல்ற கர்நாடகா அரசை எப்படி நம்ப முடியுது? கடந்த காலத்தில், அதாவது காவிரி நடுவர் மன்றம் 1990 அமைக்கிறாங்க. 91 இடைக்கால தீர்ப்பு வருது. 2007 இறுதி தீர்ப்பு வருது. அந்த 2013 கெசட் நோட்டிபிகேஷன் வருது. 2018 நம்ம கோர்ட்டு, ஏன்னா கர்நாடகா எதுவுமே ஒத்துக்கல. அதனால நம்ம உச்ச நீதிமன்றம் போகணும். உச்ச நீதிமன்றம் ஒவ்வொரு முறையும் அளவு நம்ம குறைச்சிட்டாங்க. இடைக்கால தீர்ப்புல பாத்தீங்கன்னா 205 TMC கொடுத்தாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும். இறுதி தீர்ப்புல 192 TMC கொடுத்தாங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்புல அது குறைச்சி 177.25 TMC குறைச்சிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் நமக்கு தான் பாதிப்பு, நமக்கு தான் குறைச்சிருக்கு. 425 TMC வெள்ளக்காரன் காலத்துல, இன்னைக்கு 177.25 TMC கர்நாடகா நம்ம கொடுக்கணும். தமிழ்நாட்டில் வர்றது அது வேற, நொய்யல் ஆத்து மூலமாக அமராவதி பவானி ஆத்து மூலமா வருதுலாம் அது வேற. காவிரி நம்ம கொடுக்கணும். அதனால மேகதாது அணை கட்டினாங்கன்னா நமக்கு பாதிப்பு. கர்நாடக அரசு தவறான கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. 2வது, இவங்க குடிநீருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பாசனத்துக்கு அந்த தண்ணியை பயன்படுத்தினாங்கன்னா நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? கேட்க முடியுமா? ஒன்னும் கேட்க முடியாது, சண்டை போட முடியாது. ஏன்னா கடந்த காலத்துல உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி தமிழ்நாட்டுக்கு உடனடியாக 11 TMC தண்ணியை உடனடியாக திறக்கணும்னு சொல்லியும் உச்ச நீதிமன்றம் சொல்லியும் கர்நாடகா கேட்கல. பிறகு உச்ச நீதிமன்றம் பிரதமர் அவர்கிட்ட வலியுறுத்தி நீங்க ஒரு கூட்டத்தை போட்டு தண்ணி திறந்து விட சொன்னீங்கன்னு பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள் காலத்துல அவர் சொல்லியும் இவங்க கேட்கல. நடுவர் மன்றம் தீர்ப்பும் கேட்கல, ஒப்பந்தத்தையும் மதிக்கல. பிறகு இவங்க எப்படி இதை நீங்க பயன்படுத்துவாங்க? மேகதாது அணை
என்பது கிட்டத்தட்ட 12,500 ஏக்கர் வனப்பகுதியை காட்டை அழித்து கட்டுகின்ற அணை அது. நம்ம நின்றுட்டு இருக்குல்ல, இதெல்லாம் இது போன்ற காடுகள். இங்கிருந்து மேகதாது வந்து இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி தான். பில்லிகுண்டுல இருந்து 4 கிலோமீட்டருக்கு மேற்கு வடக்குல போனோம், அங்கதான் மேகதாது. இதே போன்று வனப்பகுதி தான். அந்த மரங்கள்லாம் பாருங்க, இந்த மரம்லாம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் பழமையான மரங்கள். இப்படிப்பட்ட மரங்களை அழிச்சு, காட்டை அழிச்சு கட்டுற டேம் தான் மேகதாதான இன்னைக்கு இருக்குது. அதாவது இது வந்து என்வாயர்மெண்டல் டிசாஸ்டர், சூழியல் பேரிடர் இது. ஏன்னா இவ்வளவு பெரிய காடு, 12,500 ஏக்கர் காடு. அதுல பாத்தீங்கன்னா காவிரி வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு ஒன்று இருக்கு, காவிரி வனவிலங்கு சரணாலயம். இல்ல புலிகள் சரணாலயம் இருக்கு, யானைகள் புலிகள் இருக்கு, அல்ல எல்லா வனவிலங்குகளா இருக்கு, அல்ல அரிய வகை வனவிலங்குகளா இருக்கு. 4 கொம்பு மான் இருக்குங்க, வேற எங்கேயுமே இல்ல. அதுல ஆத்துல பாத்தீங்கன்னா அந்த மாசீர் மீன் ஒன்று இருக்கு, ஹம்பேக் மாசீர் மீன். வேற எங்கேயுமே உலகத்துல வேற எங்கேயும் கிடைக்காது, இங்கதான் இருக்குது. அதுல இதெல்லாம் அழிச்சு நாங்க டேம் கட்டு வரோம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல அதனால இதை ஒருபொழுது விடக்கூடாது. இன்னொன்னு, இது சூழியல் நிபுணர்கள், என்வாயர்மெண்டலிஸ்ட்லாம், இது எல்லாருமே கர்நாடகாவில் இருக்கிற என்வாயர்மெண்ட்ஸ்லாம் எதிர்க்கிறாங்க. கூடாது, இது பிரச்சனை வரும். இவ்வளவு பெரிய காட்டு அழிச்சு ஒரு டேம் கட்டுறாங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம காடு அது.